மீன ராசி நேயர்கள் இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் காதல்ங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆஃப்கோர்ஸ் ஆப்போசிட் ஜெண்டர் தான். ரொம்பவே கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5ல் உச்ச குரு தானேங்க, நல்லது தானே அப்படின்னா, மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு 5ஆம் இடத்துல இருக்கிறத விட 6ஆம் இடத்துல இருக்கிறது கூட பெட்டர். ஏன்னா 5ல் குரு வந்து அவ்வளவா நல்லது வந்து செய்ய மாட்டார். அதிகமான ஒரு வலு அப்படிங்கிறத லக்னாதிபதி ஒரு கோணத்தில் போய் அடைஞ்சிருக்கிறார். ஏன்னா கோணத்தில் இருந்தாலே குரு நல்லா தான் இருப்பார். கோணம்ங்கிறது 5ஆம் இடம். அங்கே போய் உச்சமாக வேற இருக்கிறாருன்னா சலங்கை கட்டி விட்ட மாதிரி இருப்பார். ஸோ அதிகமாக ஓவராக சுகரை காஃபியில் எடுத்து போட்டோம்னா காஃபியை குடிக்க முடியாதுங்கிற கதை தான் குருவுடைய பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல. பட் என்ன ஆகும்னா அந்த காதல் வயத்துலலாம் சிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வந்து மீனத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிலாம் இன்ட்ரடியூஸ் ஆகி லைஃபையும் மைண்டையும் ஸ்பாயில் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போது ஒரு கண்ட்ரோலில் நீங்கள் இருந்துக்கிறது, ஒரு செல்ஃப் டிசிப்ளினை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. எமோஷன்ஸை ஓவர்டேக் பண்ண விடாமல் லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக யோசித்து உங்களோட லைஃப்பை கொண்டு போய்க்கிட்டீங்க, தேவையில்லாத நபர்களை நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும்.